நீ நான் காதல் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆட் ஷூட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் வந்துட்டாங்க. மாடல் வந்ததுலேருந்து ஓவரா அலப்பறைய குடுக்குறாங்க. டைரக்டரும் கொஞ்ச நேரத்தில வந்துடுறாரு. ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் தான் உட்காந்துக்கிட்டு அந்த ஷூட்டிங்கை பார்க்குறாரு. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லி லாவண்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் நம்ம ஹீரோவும் சேர்ந்துக்கிட்டு, நம்ம ஹீரோயின் கையில் டைலாக்கை கொடுத்து, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அதாவது மாடலுக்கு வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்படியே அதை கேட்டுட்டு அப்படியே அந்த மாடல் வந்து சொல்லணும். டைரக்டர் ஸ்டார்ட்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்காக சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இந்த மாடல் வந்து தப்பு தப்பாக டைலாக்கை மாற்றி சொல்லுது. இதனால டைரக்டருக்கு கடுப்பாயிடுது. அந்த பொண்ணு பாரு எவ்வளோ ஃபீலிங்காக சொல்லுது, நீயும் இருக்கியே அப்படின்னு மாடலை பிடிச்சி டைரக்டர் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடல் வந்து அங்கேருந்து கோவிச்சுக்கிட்டு, நீ வேணா இந்த பொண்ணையே போட்டு விளம்பரத்தை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுது. நம்ம ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடல்கிட்ட, அப்படின்னா நான் இவங்களையே வச்சு எடுத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினை வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்லாம் போட்டு ஒரு ஹீரோயின் மாதிரி வர வச்சு ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவே அசந்து போயிடுறாரு ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.